Yeah. Come in. Hi bro. என்னடா என்ன விஷயம்? சும்மா உன்னை பார்த்துட்டு போலாம்னா. சரி அப்புறம் நீ சும்மா வர மாட்டீங்க. நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்றீங்க? உங்க சம்பந்தமா என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டுல? இது சம்பந்தமாவா? இல்ல ரீசெண்டா 2-3 நாளா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தேன். சோ அதுல இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் பாக்குறீங்க நீங்க? படம் பார்க்கறது எல்லாத்துலயும் பார்ப்போம். டைம்ஸ் ஆஃப் இந்தியால நியூஸ் படிச்சேன். சரி. சோ இது ரிலேட்டடா நம்ம மெடிக்கல் ரிலேட்டடா உள்ளதுல வந்து ஆர்டிகல் நிறைய போட்டிருந்தாங்க. ஜெனரிக் ட்ரக்ஸ் ரிலேட்டடா ஜென் ஆயுஷ்ன்னு சொல்லி புதுசா வருது. ஸோ எல்லா ட்ரக்ஸுமே வந்து பீப்புளுக்கு வந்து சீப்பர் காஸ்ட்ல கிடைக்க போகுது. அது மாதிரி சொல்லி மோடி புதுசாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. டிமானிட்டைசேஷன் மாதிரி இதுவும் கடைசியில் அல்வா ஆயிருமா அப்படின்றது தெரியல. ஏன்னா மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டியில் இருக்க மாதிரி பர்சன்ஸ்க்கு தான் அதோட டீட்டெயிலிங் தெரியும். ஸோ எல்லாம் காமனாக பார்க்குறப்ப நமக்கே தெரியும் ஒரு மெடிக்கலில் ஒரு மருந்தோட வேலை ஒன்று, இன்னொரு மெடிக்கலில் இன்னொரு மருந்தோட வேலை ஒன்றுன்றது தெரியும். பட் இது என்னோட கான்செப்ட் என்னன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக டாக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மகாலஜி நான் ஃபேக்ட் சொல்கிறேன். நான் ஜெனரிக் பிராண்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம வாட் இஸ் பிராண்ட் பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ஃபார்மின் ஒரு ட்ரக் வருது ஃபார் டயபெட்டிஸ் வருது. அது வந்து ஒரு மார்க்கெட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி வந்து மார்க்கெட் தராங்க. இட் இஸ் கால்ட் அஸ் an innovator. ஃபர்ஸ்ட் டைம் வருது, ஃபர்ஸ்ட் பர்சன் இன்ட்ரோ듀ஸ். யா, இட்ஸ் கால்ட் innovator. அது வந்து ஒரு பிராண்ட் இருக்குது. சரியா? மெட்ஃபார்மினோட பேட்டன்ட் முடிஞ்சிட்டு நான் ஒரு பெரிய கம்பெனி தான், பட் ஐ ஹவ் நாட் டன் தி மெட்ஃபார்மின் ஃபர்ஸ்ட் டைம். அந்த மெட்ஃபார்மின் ட்ரக் எடுத்துட்டு ஐ மேனுஃபேக்சரிங். அது பேர் வந்து பிராண்டட் ஜெனரிக்ஸ். பிராண்டட் ஜெனரிக்ஸ் ஒரு குவாலிட்டி நல்லா இருக்கும் ஓரளவுக்கு. பிகாஸ் நானும் ஒரு பெரிய கம்பெனி தான். அடுத்து எப்படின்னா, ஒரு அந்த ட்ரக் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆகிடுச்சு, லாங் பேக். நான் ஒரு அப்கமிங் ஒரு கம்பெனியான நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி பார்க்கறேன். ஸோ நான் இதை எடுத்து ஐ மேனுஃபேக்சரிங் இட் அண்ட் ஐ மார்க்கெட்டிங். இது பேர் வந்து சிம்பிள் ஜெனரிக்ஸ். இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது இனோவேட்டர் அண்ட் பிராண்டட் ஜெனரிக்ஸ் வரும்போது அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கொஞ்சம் மாறும், குவாலிட்டி கொஞ்சம் மாறும், அந்த ஒரு பியூர்னஸ் கொஞ்சம் மாறும். அடுத்து வரும் இன்னும் கம்மியாகும். உள்ளுக்குள்ள இருக்காத ஒரு ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து மெட்ஃபார்மின் தான். ஆனா அந்த மெட்ஃபார்மினோட எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் அது கொஞ்சம் மாறுது உங்களுக்கு. பிளஸ் எக்ஸிபிஎன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ஃபார்மின் வந்து 500 mg. 500 mg ரொம்ப கம்மியானது. பட் மெட்ஃபார்மின் டேப்லெட் மேக் பண்ணும்போது 1 gram 2 grams இருக்கும் உங்களுக்கு. அது எப்படி ஆகுது? அதுக்கு மெயின் என்ன? எக்ஸிபிஎன்ஸ். Excipients with like multiple reasons. You mean to say like a filler? It is not filler. Okay. Swab fillers were excipients were. Okay. Excipients na we have strict reasons. Okay. Main is what I mean. For example, metformin நீங்க இந்த ஓவரா எடுத்துக்கும்போது நீங்க 500 mg வந்து சஸ்டெயின் ரிலீஸா இருக்கும், இல்ல வந்து பிளெயினா இருக்கும். சஸ்டெயின் ரிலீஸ்னா வந்து என்ன, ஒரு டே லாங் ஆக்டிங்கா கூட இல்ல, லாங் ஆக்டிங் வரலாம ஒரு ஃபிக்ஸ்ட் டியூரேஷன் ரிலீஸ் ஸ்லோலி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும். 500 mg வந்து ஃபார் பீரியட் ஆஃப் 18 hours அது வந்து டிவைட் பண்ணி ரிலீஸ் பண்ணும். இல்ல பிளெயினா எடுத்துனா ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் 4-5 hours. இது வந்து ஒரு பிராண்ட் பண்ற ஒரு மாலிக்யூல். ஓகே. தேர்ட் பர்சன் ஜெனரிக்ஸ் இருக்காங்கல்ல, அவன் என்ன பண்ணுவான், ஹிபி ஆரிங்க சீப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சீப் எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போது சம்திங் மை ஹேப்பன் லைக் டோஸ் டம்பிங். நீங்க வந்து 500 mg கொடுக்கும்போது இது நான் half an hour அந்த 500 mg வந்து டெட் வந்துரும். இது வந்து மெட்ஃபார்மின் என்ன உங்களுக்கு ஹைப்போகிளைசெமிக் ஆகி இட் மே எண்ட் அப் ஈஸியர். ஓகே. If it is a hypotensive drugs like telmisartan, like atenolol, அப்படி வந்து வீட்ல வந்து கோர்ஸ் மீறும். ஆமா, இது வந்து யுஎஸ் என்ன பண்றாங்கன்னா, யுஎஸ்ல வந்து ஒரு டாக்டர் வந்து ஜெனரிக்கா மட்டுமே தான் பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகே. unless the drug has ended its patency. ஓகே. அந்த ட்ரக்கோட பேட்டன்சி இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த ட்ரக் வந்து பேட்டன்ட் தான் பிரிஸ்கிரைப் பண்ணணும். ட்ரக் பேட்டன்சி முடிஞ்சு போச்சுன்னு வெச்சுங்க, they have to prescribe in generic name. ஓகே. ஏன் நான் சொல்றேன், சாரி இன்டரப்ட், ஏன் சொல்றேன்னா, மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மாலிக்யூல வேற யாரு பண்ணாலுமே it has to be compared with the first brand molecule. That is innovator molecule. Compare பண்ணுவாங்க. அந்த கம்பேரிசன் ஸ்டடி பேர் தான் வந்து பயோ அவைலபிலிட்டி அண்ட் பயோ ஈக்விவாலன்ஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. இது பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் they will be giving a range 80 to 125%. இது வந்து lower range வந்து 80%, upper range வந்து 125%. இந்த ரேஞ்ச் குள்ள தான் அதோட அப்சார்ப்ஷன், distribution, metabolism and excretion இந்த parameters வந்து இந்த 80 to 125 இருக்கணும். இதுக்குள்ள இருந்தாதான்
இங்க வந்து அந்த ட்ரக் வந்து அப்ரூவ் ஆகும், மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ யூஎஸ்ல எந்த டாக்டர் வந்து மெட்ஃபார்ம் எழுதினாருன்னா அது வந்து யூஎஸ் எஃப்டிஆல அப்ரூவ் ஆக இருக்க முடியும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த இருக்க முடியும். இந்தியாவில் அந்த எஃப்டிஏ நிகரான பாடி வந்து டிசிஜி, ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்களோட வேற அதே எஃப்டிஏ வேற தான் ட்ரக்ஸோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்றது. இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து மெட்ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெட்ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் யாருக்கு தெரியாது. பட் ஹீ கேன் கெட் தி லைசன்ஸ் வெரி ஈஸி. இந்தியாவோட லாஸ் வந்து அவ்வளோ வீக்கா இருக்கு. ஸோ அந்த ட்ரக் வந்து ரொம்ப கம்மி விலையா இருக்கலாம், உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கூட தெரியா ஃபார் மெடிக்கல் ஷாப் ஓனர்ஸ். இப்போ நான் வந்து மெட்ஃபார்ம் எழுதும்போது அங்கே வந்து அந்த ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனர்ஸ் வந்து they may not give the brand ones or the brand generics, they will be giving the third quality generics. அந்த மார்க்கெட்ல இப்ப எல்லாமே அவேலபிளா இருக்கும். இப்போ புதுசா ஒரு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது அவேலபிளா இருக்கும்னா what will be the difference? கவர்மெண்ட்ல பார்த்தேன்னா அப்படிங்க அவங்க வச்சிருக்கிற ஒரு ஒரு அவுட்லெட் வந்து செப்பரேட் அவுட்லெட், ஜென் ஆல்சி அவுட்லெட் இருக்கு. ஓகே, அதுக்கு லைசென்சிங் செப்பரேட். அங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் சப்ளை டேப்லெட்ஸ் தான். அப்படிங்கும்போது அந்த வே லைக் ஓகே சே who is going to check the quality? Yeah, வந்து குவாலிட்டி கொடுக்க தெரியாது. who is going to check the quality? We can't check them. அதான் கேக்குறேன். செக் பண்ண முடியாது. அதுதான் ஒரு பெரிய क्वेश्चन மார்க் இருக்கு. Caesar's wife can't be blamed அப்படிங்கற மாதிரில இருக்கு நீங்க சொல்றது. சோ கவர்மெண்ட்ல கொடுக்கறாங்கன்றதால அது வந்து தரமா இருக்கும்ன்றதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு எவிடன்ஸ் கிடையாது. அதுதான் ஓகே, like who is going to take responsibility? Who is going to take scrutinize them? Who is going to take the responsibility? நான் ஒரு ட்ரக் கொடுக்குறேன், ஓகே, ஐ அம் a GP ஜெனரல் பிராக்டிஷனர், நான் ஒரு பேஷண்ட்க்கு ஒரு ட்ரக் எழுதுறேன், அவங்க ஜென் ஆயுஷத்துல அந்த ட்ரக் வாங்குறாங்க. ஐ அம் ப்ரிஃபரிங் a branded drug, பட் அவங்க ஜென் ஆயுஷத்துல வாங்குறாங்க. இட்ஸ் பேஷண்ட்ஸ் ஓன் கம்ஃபர்ட் பிகாஸ் லீகல் ஃப்ரேம்வொர்க் அது இதுன்னு they are bridging the doctors and patients as of எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எழுதுற ட்ரக்கு அவங்க பேஷண்ட் வாங்கல, பட் பேஷண்ட் வேற ஒரு ட்ரக் ஜென் ஆயுஷத்துல வாங்குறாங்க. ஒரு அட்வைஸ் எஃபெக்ட் வருது. பேஷண்ட் இப்போ யாரை கேட்பாங்க? பேஷண்டால யாரை கேட்க முடியும்? என்னோட பேஷண்ட் சரியா, நானும் கேட்க முடியாது, பேஷண்ட் கேட்க முடியாது. ஓகே, இது வந்து பேஷண்ட்க்கு ஒரு பெரிய சிக்கலான எனக்கு நான் கொடுக்குற ட்ரக் ஒரு மெடிக்கல் ஷாப் கொடுக்கலன்னா அகைன் டெல் தம் கேட்கலாம், நீங்க ஏன் கொடுக்கல இந்த ட்ரக், நான் இந்த ட்ரக் சொன்னேன்னா நீங்க ஏன் இந்த ட்ரக் கொடுக்காம வேற ட்ரக் கொடுக்குறீங்க நான் கேட்கலாம். பட் ஹவ் கேன் ஐ क्वेश्चन கவர்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க தாத்தாக்கு வந்து he is taking a drug for to prevent stroke. Okay, aspirin and clopidogrel. Okay, அந்த brand drug வந்து is called as clopidogrel. இந்த clopidogrel மாத்திரை வந்து நாங்க வந்து எழுதி கொடுத்தோம், பட் அவங்க வாங்குற அந்த மெடிக்கல் ஷாப்ல அது இல்ல. So they were giving their own generics. Their own generics that what they are manufacturing? No, they are marketing it. Okay, they are marketing. அவருக்கு தெரியல. நான் பாக்கும்போது like it was something different. அப்ப கேக்கும்போது இங்க கொடுத்தாரு. Then I went in person. அவரை கேட்டேன், நீங்க வந்து லைக் யார்கிட்ட மாத்துறீங்க சார்? ரெண்டுமே ஒண்ணுதான் சார். அப்படி கிடையாது. வந்து நீங்க வந்து மார்க்கெட் பண்றீங்க, யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் பாண்டிச்சேரி ஆர் மதுரை. யாரு மேனுஃபேக்சர் பண்றா, அது என்ன குவாலிட்டி அது உங்களுக்கே தெரியாது. நான் எப்படி நம்பி வாங்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆஸ்பிரினோ அந்த குளோபிடோட்டோ வந்து முழுக்க ரிலீஸ் ஆகுறனா he may get sent like a CVA. Yeah, CVA. He will go for CVA. Okay. He might go for CVA. So இதே இது ஜென் ஆயுஷி போகும்போது who's going to take responsibility? Yeah, that's what I'm asking. இப்போ நீங்க you are a pharmacologist, so you are aware of drug constituent and drug manufacturing firm. உங்களுக்கு ஒரு கம்பெனியோட நேம் சொன்னா you know whether the drug is a company is a renowned company, it is running for this much years, so it has a capacity that the drug ஓட efficacy இருக்கும். You know, you trust a brand because you have an experience. But I am a general practitioner, I am a newly emerging doctor. Okay, don't leave me out. If you are considering a person, some extra way ஒரு person வாங்குறாங்கன்றப்ப கடையில் மெடிக்கல் ஷாப்ல ஜெனரலா சொல்ற விஷயம் என்ன, அதே ஃபார்முலா தான் சார், அதே தான் வேற பேரு, அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பவே வந்து இந்த கொஸ்டின் மார்க் வருது. ஸோ இது மாதிரி ஒரு பிராண்டட் அவுட்லெட்ல இவங்க நேம மட்டும் வந்து ஜெனரிக் நேம்னு ஒரு விஷயத்தை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றப்ப குவாலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் யாரு இது பண்றது? இந்த குவாலிட்டிக்கு ஒரு லா கொண்டு வரணும். இது வந்து எல்லா விதமும் வரணும். ஒண்ணு வந்து குவாலிட்டி லா கொண்டு வரணும், அடுத்து வந்து அந்த ஜெனரிக் ட்ரக் வந்து இம்ப்ளிமெண்ட் அதுக்கு லா கொண்டு வரணும். இப்போ ஒரு ட்ரக்கால அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆனா ஃபார்மகோ விஜிலன்ஸ் முறையை கொஞ்சம் வந்து தீவிரப்படுத்தணும். அது இந்தியாவில் இருக்கு, பட் அது வந்து ஃபுல் ஃப்ளெஷ்ஷா போட கிடையாது. அந்த பேஷண்ட்ஸ் they can put their own adverse events. அது வந்து எத்தனை மக்களுக்கு தெரிய வருது? நோபல் யோசிச்சு தான். பட் ஃப்ரேம்வொர்க்னு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். பட் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் தானே வந்து திருப்பி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் மாதிரி கவுண்ட் பண்ண முடியாது. பட் மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு டேக் வந்து எல்லாமே நீங்க கொண்டு வரும்போது லைக் இதுக்குள்ள வந்து பாலிடிக்ஸ்க்கு மீறி கொஞ்சம் சயின்டிஃபிக் திங்ஸ் நீங்க வந்து கொஞ்சம் மக்கள் வந்து யோசிப்பாங்க. ஓகே, ஐ கேன் கெட் இட். பட்
we doctors are always blamed for everything. Each and everything doctors are blamed. ஒரு விஷயத்தை பொறுத்தவரை doctors are blamed that ஒரு விஷயத்துல இப்போ நிறைய incidents we are getting abused by the patient attendants and everybody. So now this law will make us more away from the patients. So நம்ம patient friendly ஆ இருந்தாலும் patient care ஆ இருந்தாலும் கூட somebody is intervening in between us and patient and drug ஒரு விஷயம். Drug is the most important thing between a doctor and a patient. So intervene பண்றப்ப நடக்கிற மிஸ்கேப்ஸ்க்கு டாக்டர் will be held responsible, right? எல்லாத்துக்கும் நம்ம வந்து டாக்டர் தான் இந்தியாவுல பழி போட்டுருக்காருங்க. இதுக்கும் பழி தான் போடுவாங்க. இது என்ன வருதுன்னு பார்ப்போம்ப்பா. இது வந்து மக்களுக்கு வந்து சில அவேர்னஸ் வரணும். They have to do the homework. What is generics? What is the plant ones? அதனால ஒரு like what is DCGI? அதனால வந்து என்ன நன்மை கிடையாது. US போக கூடாது. US வந்து எல்லாமே வந்து அது வந்து complete வேற. It's a generic setup. It's a built setup. It's a structured framework. So உள்ள ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அந்த ப்ராடக்ட் வெளில வரப்ப it will be of quality ன்றது நமக்கு தெரியும். What is the certify of a insurance and drug or India அந்த மாதிரி certify பண்ணது 0.01% 99.9% கட்ஸ் வந்து certify ஆக மாட்டேங்குது. How can I trust an Indian brand or then I should then அதான் கேக்குறேன். So என்னோட foreign brand நான் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன் நான் எடுத்து பண்ணல. Okay, நான் hope Modi wave comes and only for the summer only heat waves come. Okay bro, let's hope for the best. If anything is good for the people, we are ready to do, but on safe custodies and practices. Of course. Thank you so much.